ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ எடுத்தோன்னு நகைப்பட்டியை காணிக்கான்னு பார்த்தீங்களா? என் குழந்தைக்கு ஒரு வெள்ளி கொலுசு எடுக்க போனோம். அந்த இடத்துல நான் இதை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. இது ஒரு பேங்கிள் 2-in-1 டைப்பு. அதை நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து கோல்டில் இருக்குது. இது வந்து என்னென்னா சில்வர் பார்த்துக்கோங்க, வெள்ளி. இது வந்து ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடையிலேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்மள எல்லாருமே வந்து கோல்டில் இந்த மாதிரி நம்ம பார்த்து இப்போ வாங்கி போடுறதுக்கு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து எல்லாராலையுமே அந்த பட்ஜெட்டுக்கு வந்து வாங்க முடியாது. அதுவும் தங்க விலை வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சூழ்நிலையில் நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் இந்த ரேட்டு வந்து எல்லாருமே நம்ம வாங்கலாம் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இது 2200 சொல்லி 2000 தந்தாங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இதில் வந்து நமக்கு ஒரு நல்லதும் இருக்குது. இதை நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து திருப்ப ரிட்டன் கொடுத்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ரிட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து அன்னைக்கு என்ன சில்வர் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து இந்த வெள்ளியை வந்து எடுப்பாங்களாம். அதனால் தாராளமாக நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. இது வந்து 2வது கவரிங் மாதிரி நம்ம கருத்து போச்சு, அதனால் நம்ம வந்து திருப்ப யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒதுக்கி வைக்கக்கூடிய பொருள் கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு இதெல்லாம் வீடியோ போடுற ஐடியாவே இல்லை பார்த்துக்கோங்க. நான் எனக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்போது நிறைய லேடிஸ் வந்து இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, நீ அதனால் இதை வீடியோவாக போடு, அப்போ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கடையில் உள்ளவங்க இன்னொன்று கூட சொல்லிவிட்டாங்க மக்களே, இதை வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து சும்மா அப்படி 2 விரல் வச்சு எல்லாம் விரிச்சிடக்கூடாது. எல்லா சைடும் விரல் படுற மாதிரி வச்சு விதிக்கணும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தீங்களா? இப்போ என் கையில் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே, யாராவது இது சில்வர்னு சொல்லுவாங்களா? ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க, கோல்டு மாதிரியே இருக்குது. மக்களே, இது மார்க்கெட்டிங்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்படி வந்து சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கலர் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் கேட்டேன். அவங்க வந்து இந்த கலர் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போகாது, இது வந்து ஒரிஜினல் வெள்ளி. இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோல்டு இதில் வந்து வெள்ளி கலர்லேயும் இருந்துச்சு மக்களே. ஆனால் நான் வந்து வெள்ளி இது வாங்கலை. ஏன்னா சரி, இது நம்ம கோல்டன் கலரில் இருக்குது, அப்போ கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்கல்ல, அதனால தான் நான் இதை வாங்கினேன் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வாங்குங்க மக்களே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. 65.3% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறதே வந்து லேடிஸ் தான். எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல நல்ல தகவல்லாம் உங்களுக்கு இது வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ மக்களே.